ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு சாம்பார். பொதுவாகவே கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் சாம்பார். அதே போல் நம்ம வீட்லேயும் செய்யலாம். வாங்க. நான் இந்த கிளாஸில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுக்கணும். அதுதான் ஒரு ஃபஸ்ட் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. கல்யாண பூசணிக்காய், இதுதான் செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை வீட்டில் பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கல்யாணத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா பவுடர். இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 10, ஒரு முருங்கைக்காய், அவரைக்காய் 10, 2 கத்திரிக்காய், ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி, பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக கீ, தேவையான அளவு உப்பு. நான் குக்கரில் 10-15 நிமிஷம் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயம், 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ பருப்பை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக தனியா, 7 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பீஸ் தேங்காய். இதை பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கின்னு வந்துடலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டர், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், ஒரு காயிலையும் ஒரு ஃப்ளேவர் உண்டு. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக காய்கறிகளை நம்ம சேர்க்கும் போது நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஒரு 5 நிமிஷம் இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி விட்டுடலாம். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி விட்ட அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மசிச்சு வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசிச்சு வச்ச பருப்பை ஆட் பண்ணிடுறேன். பருப்பு ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கீ. கீ எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறமா மசாலா பேஸ்ட், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே 1/4 டீஸ்பூன்.
ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இந்த தாளிச்சதை குழம்புல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுவையாகவும் மணமாகவும் வீட்லேயே நம்ம கல்யாண சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கல்யாண சாம்பாரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.